सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 30வது மற்றும் 31வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். अपरे नियताहारा प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदो यज्ञक्षपितकल्मषाः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 30வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், போன ஸ்லோகத்தில் இந்த பிராணாயாமத்தின் சிறப்பை பத்தி சொன்னார் என்பதை பார்த்தோம். அதற்கு முன்பு இருக்கும் ஸ்லோகத்தில் 5 விதமான யாகங்களை பத்தி சொன்னார் என்பதையும் பார்த்தோம். அதனால் 5 யாகங்களையும் சொல்லிட்டு பிராணாயாமத்தை ஒரு யாகமாகவும் சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ல வரும் அந்த யாகம் என்ன என்பதை பார்ப்போம். अपरे नियताहारा प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यज्ञविदो यज्ञक्षपितकल्मषाः என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். अपरे नियताहारा प्राणान् प्राणेषु जुह्वति, அதாவது இன்னும் சில பேர் எப்படி இருக்கா என்றால் अपरे नियताहारा, நியத ஆஹாரா என்று சொல்றார் கிருஷ்ணர். ஆகாரம் என்று சொன்னாலே புஜிப்பது, நம்ம சாப்பிடுவது என்று அர்த்தமாம், நம்ம உணவை உட்கொள்வது என்று அர்த்தமாம். அப்பரே நியதாஹாரா என்று சொன்னாலே, நியதா என்றால் கட்டுப்பாட்டோட, அந்த ஒரு லிமிட்டை செட் பண்ணி கொண்டு ஒரு கண்ட்ரோலோட நம்ம சாப்பிடுவது என்று அர்த்தம். இப்படி இதற்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? நியதாஹாரா என்று கிருஷ்ணர் சொல்வதற்கு என்ன அர்த்தங்கள் இருக்க முடியும் என்றால், ஒரு அர்த்தம் என்ன சொல்லலாம் என்றால், நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ அந்த அளவை வைத்துக்கொண்டு சாப்பிடுறோம் என்ற ஒரு பொருள் வச்சுக்கலாம். என்றால் அளவை மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று தானே சொல்றோம். அப்படி இருப்பதற்காக அந்த ஒரு அமிர்தத்தை எவ்வளவு பெரிய அமிர்தமாக இருந்தாலும், எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, புளிப்பாக, இனிப்பாக, துவர்ப்பாக, காரமாக எப்படி இருந்தாலும் சரி, அந்த எந்த ஒரு சுவையாக இருந்தாலும் அதை ஒரு கட்டுப்பாட்டோட எடுத்துக்கிறோம், ஒரு பேலன்ஸ்டான டயட்டோட இருக்கும். இப்படி இந்த ஒரு சாப்பாடு என்று சொன்னாலே அந்த ஒரு உணவை என்பது ஒரு கண்ட்ரோலோட, ஒரு கட்டுப்பாட்டோட உட்கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்றார். ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, சரியான அளவுல இருக்கணும் என்று கிருஷ்ணர் சொல்றார். அப்படி அந்த உணவை கட்டுப்பாட்டோட எடுத்துக்கிறது என்பது ஒரு அர்த்தமாக வைத்துக் கொண்டாலும், இன்னொரு அர்த்தம் என்ன உணவை சாப்பிடுறோம் என்பதை பார்த்து சாப்பிட வேண்டும் என்று சொல்றார். என்றால் உணவிலேயே பல வகை இருக்கும் என்று பார்த்தோம். சாத்வீகமான உணவு இருக்கு, ராஜசீகமான உணவு இருக்கு, தாமசீகமான உணவு இருக்கு. இப்படி இந்த உணவுக்கு குணங்கள் எங்கேன்னு வந்தது என்றால், உணவுக்கு குணங்கள் இல்லையா, இந்த உணவை நம்ம உட்கொண்டால், அந்த உணவை நம்ம சாப்பிட்டா நமக்கு வரும் அந்த குணங்கள், அந்த உணவிலேருந்து நமக்கு வரும் அந்த குணங்களை வைத்துதான் உணவின் குணங்கள் என்று சொல்றான். இப்படி எந்தெந்த சுவையெல்லாம், எந்தெந்த சாப்பாட்டை எல்லாம், எந்தெந்த உணவை எல்லாம் நம்ம சாப்பிட்டா நமக்கு சாத்வீக குணம் வருமோ, அப்படி சாத்வீகமாக இருக்கும் ஆகாரத்தை, சாத்வீகமாக இருக்கும் உணவை மட்டுமே சாப்பிடணும் என்று கிருஷ்ணர் சொல்றார். அதனால் அப்பரே நியதாஹாரா பிராணான் பிராணேஷு ஜுக்வதி. இந்த ஒரு இடத்தில் பிராணான் பிராணேஷு ஜுக்வதி என்ற இந்த ஒரு வரிக்கு போன ஸ்லோகத்தில் இருக்கும் ஒரு வரி கண்டினியூஷனாக இருக்கு. அதனால்தான் போன ஸ்லோகத்தில் அந்த வரிக்கான அர்த்தத்தை நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்படி கிருஷ்ணர் சொல்லும் போது பிராணாயாமம் என்ற ஒரு யாகத்தை பத்தி சொன்னாரோ, அதன் கண்டினியூஷனாக தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பிராணாயாமத்தில் அவர் முக்கியமாக எடுத்துக்கொண்ட 3 விஷயங்கள் என்ன என்றால், கும்பகம் என்று அழைக்கப்படும் விஷயம். கும்பகம் என்று சொன்னாலே மூச்சை நிறுத்துவது என்று அர்த்தமாம் பிராணாயாமத்தில். இப்படி பிராணாயாமத்தை இந்த கும்பகத்தை வைத்துதான் நம்மளோட கிருஷ்ணர் சொல்றாராம், அதை வைத்துதான் நம்மளுக்கு புரிய வைக்கிறாராம் பிராணாயாம யாகத்தை. இதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணும் என்றால், அபானே, போன ஸ்லோகத்தில் அபானே ஜுக்வதி பிராணம் பிராணே பானம் ததாபரே, அபான வாயுவில் பிராணவாயுவை யாகம் செய்கிறார்கள், பிராணவாயுவை அபான வாயுவில் யாகம் செய்கிறார்கள் என்று 2 விஷயத்தை சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றது பிராணா பிராணேஷு ஜுக்வதி, அந்த வாயுக்களை அந்த வாயுக்கள் இருக்கும் இடத்திலேயே யாகம் செய்கிறார்கள் என்று சொல்றார். இப்படி இந்த 3த்துக்கும் என்ன அர்த்தம்? பிராணவாயுவை அபான வாயுவில் யாகம் செய்வது என்றால் என்ன, அபான வாயுவை பிராணவாயுவில் யாகம் செய்வது என்றால் என்ன, அந்த 2 வாயுக்களையும் அந்த 2 வாயுக்கள் இருக்கும் இடத்திலேயே வைத்துக் கொள்வது, அங்கேயே வைத்து அதை அங்கேயே யாகம் செய்வது என்றால் என்ன, இந்த 3த்துக்கும் என்ன அர்த்தம் என்பதை தான் கும்பகம் என்கிற ஒரு கான்செப்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம். இது அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இந்த விஷயம் என்ன என்பதை எளிமையாக புரிஞ்சுக்கலாம்.
கும்பகம் என்றாலே காற்றை நிறுத்துவது என்று அர்த்தம் என்று பார்த்தோம். இப்படி காற்று அந்த வாயுக்கள் என்று சொன்னால் பிராணவாயு அபானவாயு இது ரெண்டுத்துக்குமே நம்ம சரீரத்துல நம்ம தேகத்துல இடங்கள் இருக்கு என்று சொல்றான். பிராணவாயு என்பது நம்மளோட இதயத்துல இருக்கு என்று சொல்றான். இதுவே அபானவாயு என்பது நம்மளோட பகுதிகளில் உடலோட கீழ்ப்பகுதிகளில் இருக்கு என்று சொல்றார். கீழ்ப்பகுதியில இருக்கும் அபானவாயு நம்ம ஹிருதயத்தில் இருக்கும் அந்த பிராணவாயு, இந்த ரெண்டுத்தை வைத்துதான் கிருஷ்ணர் இதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்றார். அதாவது நம்ம மூச்சை வெளியிடும் போது அபானவாயு நம்மளோட கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் வழியாக வந்து வெளியில போறது என்று பார்க்கிறோம். இதுவே நம்ம மூச்சை உள்வாங்கும் போது பிராணவாயு நம்மளோட மேல் பகுதியிலிருந்து ஹிருதயத்தை கிராஸ் பண்ணி நம்மளோட இதயத்தை நம்மளோட ஹார்ட்டை கிராஸ் பண்ணி கீழ்ப்பகுதிக்கு போறது என்றும் பார்க்கிறோம். அதனால் இந்த அபானவாயு கீழேந்து மேல் வரும்போது வெளியேற்றும் போது அங்க வெளியில ஏற்றும் போது ஒரு இடத்துல நிறுத்தினோம் என்றால், ஒரு இடத்துல கும்பகம் வைத்தோம் என்றால், வெளியில நம்ம விடும் காற்று இப்போ மூச்சை இழுக்கிறோம், உள்ள இழுத்துட்டு வெளியில விடும் போது ஒரு இடத்துல நிறுத்துறோம் மூச்சை. இப்படி மூச்சை ஒரு இடத்துல நம்ம நிறுத்தினோம் என்றால் அந்த அபானவாயு முழுமையாக வெளியில போகாமல் நம்மளோட இதயத்துல தங்கிக்குமாம். இதயத்தில் இருப்பது பிராணவாயு. இதுதான் அபானவாயுவும் பிராணவாயுவும் இப்ப அந்த இதயத்தில் சேர்ந்து இருக்கிறது. அதாவது அபானவாயுவை பிராணவாயுவில் நான் யாகம் செய்கிறேன் என்று பொருள் வருமா. இதுவே இன்னொரு விதமாக வச்சுக்கலாம். இப்படி நம்ம மூச்சை வெளியிடும் போது அந்த நிறுத்தாமல் மூச்சை உள்ளிருக்கும் போது நிறுத்தினோம் என்றால், இப்ப மூச்சை உள்ள இருக்கிறோம், ஒரு இடத்துல நிறுத்துறோம். இப்படி மூச்சை உள்ளிருக்கும் போது அந்த இடத்துல நிறுத்தினோம் என்றால் இதயத்தில் இருக்கும் அந்த பிராணவாயு கீழ் நோக்கி போகுமாம். இப்படி கீழ் நோக்கி போகும் அந்த பிராணவாயு எந்த இடத்துக்கு போகும்? அபானவாயு இருக்கும் இடத்துக்கு போகும். ஆனால் அபானவாயுவில் பிராணவாயுவை யாகம் செய்கிறோம். மூச்சை வெளியிடும் போது அங்க இடத்துல ஒரு நிறுத்தினோம் என்றால் அந்த ஒரு விஷயத்திற்கு பாஹ்யந்தர கும்பகம் என்று பெயராம். உள்ள இருக்கும் போது நம்ம நிறுத்தினோம் என்றால் ஆபியந்தர கும்பகம் என்று பெயராம். அதனால் மூச்சை உள்ள இருக்கும் போது நிறுத்தினோம் என்றால் பிராணவாயுவை அபானவாயுவில் நம்ம யாகம் செய்கிறோம். இதுவே மூச்சை வெளியிடும் போது அங்க நிறுத்தினோம் என்றால் பாஹ்வந்தர அந்த கும்பகத்தை செய்தோம் என்றால் நம்மளோட கீழ்ப்பகுதிகளில் இருக்கும் அபானவாயுவை பிராணவாயுவில் யாகம் செய்கிறோம். இதுவே நம்ம மூச்சை உள்ளேயும் இழுக்கல வெளியிலையும் இழுக்கல, ஒரே இடத்துல நிற்கிறோம், மூச்சை உடல, இப்படி மூச்சை நிறுத்திட்டு இருக்கோம் என்றால் அதற்கு கேவல கும்பகம் என்று பெயராம். இப்படி கேவல கும்பகம் செய்யும் போது பிராணவாயு அபானவாயு கிட்ட போகாது, அபானவாயு பிராணவாயு கிட்ட வராது. ரெண்டுமே அபானவாயு கீழ்ப்பகுதிகளிலே இருக்கும், பிராணவாயு இதயத்திலேயே இருக்கும். இதுதான் அந்த பிராணான் பிராணேஷு ஜுக்வதி என்பதற்கு அர்த்தம். பிராணாயாமத்தை இந்த 3 கும்பகத்தை வைத்து ஆபியந்தர கும்பகம், பாஹ்யந்தர கும்பகம், கேவல கும்பகம் என்ற 3 விஷயங்களை வைத்து கிருஷ்ணர் அழகாக சொல்றார். இப்படி பல வகையான இந்த யாகங்களை செய்தால் நமக்கு மோட்சம் முக்தி என்பது கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். இப்படி பல வகையான யாகம் என்று சொல்வது அபேத தரிசனத்தை பார்த்தோம். பகவானும் நாமும் வேறல்ல என்று உணர்வது. அப்புறம் பகவானை நோக்கி நம்ம துதிகளை பாடுவது, பிரார்த்தனைகளை வைப்பது, பாடல்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாத்தையுமே பாடுறது. மூன்றாவதாக இந்த யாகங்கள், சாதாரண ஹோமங்கள், சாதாரண யாகங்களை பத்தி பார்த்தோம். அதற்கப்புறம் புலன்நுகர் பொருட்களை கட்டுப்படுத்துவதை பற்றி பார்த்தோம். அப்புறம் ஆத்ம சம்யம யோகம் என்ற ஒரு யாகத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் பிராணாயாமமும் ஒரு யாகம் தான் என்று பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்தில் சரியான உணவை சரியான அளவில் உட்கொள்வதும் ஒரு யாகம் தான். அந்த யாகத்தின் மூலமாகவும் பகவானை சென்று அடையலாம். அந்த யாகத்தை செய்து இந்த யாகத்தை செய்பவன் நான் அல்ல, இந்த உணவை சாப்பிடுறது நான் அல்ல, இது பகவானுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், எனக்குள்ள இருக்கும் பகவானுக்கு நான் சமர்ப்பிக்கிறேனே தவிர நான் அவருக்கு ஒரு கருவிதானே தவிர நான் இந்த உணவை அனுபவிக்கவில்லை என்று உணர்வதும் அதுவும் ஒரு யாகம் தான் என்று கிருஷ்ணர் சொல்றார். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகோஸ்த்ய யஜ்ஞஸ்ய குதோன்ய குரு சத்தம. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 31வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். முதலில் இந்த ஸ்லோகத்திற்கு 2 அர்த்தம் இருக்கு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இந்த 2த்துல இப்போ ஒரு அர்த்தமாக நம்ம அனுபவிப்போம். 2த்தையுமே முதல் அர்த்தம் என்ன சொல்றா என்றால் யஜ்ஞசிஷ்டாமிருதபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். அதாவது பகவானை நம்ம வழிபடும் போது, இப்போ நம்ம ஆத்திலே நம்ம ஏதாவது பூஜை செய்கிறோம் என்றால், அவரை வழிபடுறோம் என்றால் அவருக்கு நெய்வேத்தியம் செய்வது, அந்த அன்னத்தை, பருப்பை, பாயாசத்தை, பழங்களை இதெல்லாம் நெய்வேத்தியம் செய்வது என்பது ஒரு வழக்கமாக இருக்கு. கோவில்லையும் அதே வழக்கம் தான். அங்க இருக்கும் அந்த விக்கிரகத்தில், அங்க இருக்கும் அந்த பகவானுக்கு அந்த ஒரு சாப்பாட்டை, அந்த ஒரு அன்னத்தை, அந்த ஒரு உணவை நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம், நெய்வேத்தியம் செய்கிறோம்.
இப்படி நைவேத்தியம் பகவானுக்கு அளிக்கப்பட்ட உணவு, அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட உணவு நமக்கு திருப்பி நம்ம எடுத்துட்டோம்னா அதை பிரசாதம் என்று சொல்றோம், பகவானின் பிரசாதம் என்று சொல்றோம். இப்படி யார் ஒருவன் பகவானுக்கு சமர்ப்பித்து விட்டு எந்த ஒரு உணவை சாப்பிடறதுக்கு முன்னாடியும் மனசாலோ இல்ல டைரக்டாக பகவானுக்கோ அந்த ஒரு உணவை சமர்ப்பித்து விட்டு அதற்கப்புறம் அவருக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை, மிச்சம் இருக்கிற உணவை யார் உட்கொள்கிறானோ அவனுக்கு மோட்ச முக்தி என்பது கிடைக்கும் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதாவது இப்போ நம்ம ஒரு உணவு இருக்கு, இப்போ இது ஆத்துல இருந்தா சரியாக இருக்கும் என்று சொல்றா. இதுவே நான் வெளி பயணம் ஏதாவது செய்யறேன் என்றால், வெளியூர் எங்கேயாவது போறேன், இப்போ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கேன், அங்க நான் ஏதாவது சாப்பிடணும் என்று ஆசைப்பட்டால் அங்க பகவானின் படம் எங்கேயுமே கிடைக்கல, அப்ப அவருக்கு நான் எப்படி நைவேத்தியம் செய்ய முடியும் என்றால், அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த பகவானின் படங்கள் இல்லாத இடத்துல நம்ம மனதுக்குள்ளேயே பகவானை வரவேற்று மனதுக்குள்ள பகவானே உனக்கு நான் இந்த உணவை சமர்ப்பிக்கிறேன், உனக்கு சமர்ப்பிச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த உணவை தான், எஞ்சி இருக்கும் உணவை தான் நான் உட்கொள்கிறேன், நான் எப்பொழுதும் உனக்கு ஒரு அடிமையாக தான் இருக்கிறேன், உன்னை சென்று அடைவதே எனக்கு இருக்கும் ஒரே நோக்கம், அதனால இந்த உணவை நான் உனக்கு சமர்ப்பிப்பது, உனக்கு நைவேத்தியம் செய்வதும் உன்னை அடைவதற்காக தான், அந்த பலனை எனக்கு அளிப்பீராக, எனக்கு மோட்ச முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அந்த பகவானை மனதில் வைத்துக் கொண்டே அந்த உணவை அவருக்கு மானசீகமாக அவருக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு அதை சாப்பிடலாம் என்று சொல்றார். அதனால் பகவானுக்கு நைவேத்தியம் செஞ்சுட்டு சாப்பிடணும் என்பது முக்கியமான விஷயம், அதை செய்தால் மோட்சம் கிடைக்கும். இப்படி செய்யாதவாளுக்கு நாயம் லோகோஸ்திய யஜ்ஞஸ்ய குதோன்ய குருசத்தம, அப்படி செய்யாதவாளுக்கு இந்த லோகத்திலேயே அவளுக்கு சுகம் இருக்காது என்று சொல்லும் போது அந்த லோகத்தில் பரலோகத்தில் எப்படி சுகம் இருக்கும் என்று கிருஷ்ணர் கேட்கிறார். இந்த ஒரு கேள்வியிலேருந்தே நமக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இந்த மாதிரி இந்த லோகத்திலேயே சுகம் இல்லை என்றால் இந்த லோகத்திற்கு மேற்லோகமாக இருப்பது, இதை விட பல மடங்கு மேலாக இருக்கும் அந்த ஒரு லோகத்தில் நம்மளுக்கு சுகம் ஆனந்தம் எப்படி கிடைக்கும், இந்த லோகத்திலே நமக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னா அங்க போய் நமக்கு எப்படி கிடைக்க போறது என்று கிருஷ்ணர் கேட்கிற மாதிரி அர்ஜுனனை பார்த்து கேட்கிறாங்க. இது ஒரு அர்த்தமாக பகவானுக்கு பிரசாதத்தை அளிக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தமாக இருக்கும் போது, இன்னொரு அர்த்தமாக என்ன எடுத்துக்கலாம் என்றால், இப்ப இவ்வளவு யாகங்கள் பார்த்தோமே, இவ்வளவு யஜ்ஞங்கள், இந்த யாகங்கள் இந்த யஜ்ஞங்கள்ல இருந்து வரும் பலன்கள் இருக்கே, அதுவே நமக்கு பிரசாதமாக தான் இருக்கு. பகவானுக்கு நம்ம அளிக்கிறோம் ஒரு விஷயத்த, பகவான் அதை ஏற்றுக்கொண்டு மிச்சத்தை நமக்கு திருப்பி தரார், அதுதான் நம்ம பிரசாதம் என்று சொல்றோம். அது போலவே பகவானை சென்று அடையணும் என்பதற்காக தான் இந்த யாகங்கள் எல்லாம் செய்யறோம். இந்த யாகங்களால் அவர் ஆனந்தப்படுறார். இந்த யாகங்களின் பலனை, அந்த யாகங்களின் அந்த ஒரு வினையை பலனை நமக்கு பிரசாதமாக அளிக்கிறார். அப்படி பகவான் அளிக்கும் அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தரும் அந்த ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பகவானுக்காக எந்த ஒரு யாகமே செய்யாமல், அதாவது அவருக்கு நைவேத்தியமே செய்யாமல் என்று பார்த்தோமே, அது போலவே எந்த ஒரு யாகமே செய்யாமல் எனக்கு பகவான் மேல நம்பிக்கையே இல்லை, கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை என்று சொல்றாலே அவளுக்கு இந்த லோகத்திலே சந்தோஷம் இருக்காது, அப்ப அந்த லோகத்துல எப்படி சந்தோஷம் இருக்கும் என்று கேட்கிற மாதிரி கிருஷ்ணன் கேட்கிறார் அர்ஜுனனை பார்த்து. இதற்கு ரெண்டு அர்த்தங்களை வைத்துக் கொண்டாலும், பிரசாதம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு அர்த்தம் வைத்துக் கொண்டாலும், நம்ம அந்த பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய கர்மாக்களை, பகவானால் விதிக்கப்பட்ட அந்த பகவானால் உருவாக்கப்பட்ட வேதங்களில் கூறப்படும் கடமைகளை செய்ய வேண்டும் என்று ரெண்டு அர்த்தங்களையும் வைத்துக் கொள்ளலாம். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் 30வது மற்றும் 31வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.